ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ராமநாதபுரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ராமநாதபுரம் சிறப்பா இருக்கு. தேவர் ஜெயந்தி விழாவும் சிறப்பா முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய கோரிக்கையான அந்த தெய்வீக திருமணார் பெயர் பலகையும் சிறப்பா அமைச்சு தமிழக முதல்வர் நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் ஏத்து அந்த பெயர் பலகைக்கு அந்த போர்டுலாம் சரி பண்ணி தெய்வீக திருமணார் பசுர் முத்துராமலிங்க அரங்கம் சொல்லி முதலமைச்சரை கான்பரன்ஸ்ல 28ஆம் தேதி திறந்து வைத்து விட்டார். ஓகே, வெரி குட் வெரி குட், சூப்பர். நம்முடைய யூடியூப் சேனலுக்கும் நம்முடைய ரசிகர்களுக்கும் இதன் மூலியமாக ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சூப்பர். எல்லா தலைவர்களும் வந்தாங்க, ஆனா விஜய் வரல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பொருளா இருக்கு. விஜய் வந்திருக்கணுமா இல்லையா? அப்பதான் மாநாடு முடிஞ்சது. மாநாடு முடிஞ்சு ஒரு வாரத்துல இது ஒரு விழா, சாதாரண விழா கிடையாது. தெய்வ திருமகனார் இல்லையா, தெய்வீகமும் தேசியமும் இரு கண்கள்னு சொன்னவரு. அவரை நோக்கி இவர் வந்திருக்கணுமா இல்லையா? ஏன்னா இந்த இந்த ஃபங்க்ஷன் ஒரு, அதாவது எந்த அளவுக்கு அந்த சமுதாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸோ அதே அளவுக்கு அரசியல் இம்பார்ட்டன்ஸும் இருக்கு இல்லையா? ஏன் விஜய் இதை மிஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நடிகர் விஜய் அவர்கள் இப்பதான் முதல் மாநாடு போட்டு முடிச்சிருக்காரு. விக்கிரவாண்டியில ஒரு மிகப்பெரிய மாநாடு, அரசியல் மாநாடு போட்டு முடிச்சிருக்காரு. அந்த மாநாடு முடிச்சு இன்னும் பாத்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைவர்கள், அதாவது மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், இப்படி பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதுபோல இந்த அவர்கிட்ட ஒரு கட்டமைப்பு இருந்தா அவர் இப்ப அவர் மதுரை விமான நிலையத்துல இறங்கி கோரிப்பாளைய சிலைக்கு மாலை ஓட்டு, அப்புறம் அங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரணும், அப்புறம் அங்கிருந்து போகணும். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதனால அவரு ஒரு முறை அடுத்த முறை போய்க்கிருவோம், தேர்தல் நெருங்குற நேரத்துல கூட போய் கும்பிட்டுக்குருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய வீட்டுல பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய படத்தை வச்சு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி, நான் தேவருடைய அரசியல், அவருடைய ஆன்மீகம், அவருடைய சமூக பங்களிப்பு, அதையெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், அவருடைய கொள்கையை நான் பின்பற்றேன்னு சொல்லி அவருடைய கட்சியினுடைய அலுவலகத்தில் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு அறிக்கையை, தேவர் ஜெயந்தி விழா அறிக்கையை ஒன்று நடிகர் விஜய் வெளியிட்டு இருக்கின்றார். அது அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிதான் பாக்குறீங்க இல்லையா? அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. சரி, முதல் வாட்டின்றதுனால வர முடியல, வந்தா சட்டம் பிரச்சனையா வரும், டிராபிக் பிரச்சனையா வரும் அப்படின்றதுனால ஓகே நீங்க மன்னிச்சு விட்டீங்களா? அப்போ மன்னிச்சு விடல. இப்ப நடிகர் விஷால் அவர்கள் கடந்த தேவர் ஜெயந்திக்கே வரணும்னு நினைத்தார். அப்புறம் அதுக்கு முன்பாக சினிமா ஷூட்டிங் ராமநாதபுரம் வரும்பொழுது நடிகர் விஷால் நான் கண்டிப்பாக பசுமன் வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நண்பர்கள் மூலம், தன்னுடைய நிர்வாகிகள் மூலம் அறிக்கை வெளியிட்டார். ஆனால் அவர் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அந்த டயத்துல வர முடியல. ஆனா இந்த ஆண்டு தேவர் ஜெயந்தி விஷாலுடைய ரசிகர் மன்றம், அதுபோல முக்குளத்தூர் புலிப்படையினுடைய தலைவர் திரு கருணாஸ் அவருடைய அழைப்பை ஏற்று இந்த ஆண்டு தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டார். விஷால் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவினுடைய நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், ஒரு மிகப்பெரிய நல்ல சமூக சேவர், ஒரு நல்ல நடிகர். அப்படின்னால அவர் தேவர் ஜெயந்தியில கலந்துகிட்டார். அது விஷால்னால வர முடியல, அப்போ வர முடியுது, ஆனா விஜய்னால வர முடியல அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வருது இல்லைங்க. ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. ஆனா விஜய் நினைச்சே வந்திருக்கலாம். உடனே தன்னுடைய நிர்வாகிகள்கிட்ட பேசி நான் தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்ள வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம்லாம் ஏற்பாடு பண்ணுங்கண்டா அவரு கிளம்பி வந்திருப்பாரு. அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். மாவட்ட நிர்வாகம் விஜய் கட்சியில இன்னும் சரியான ஒரு வலுவான கட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை. அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ரசிகராக மட்டும்தான் இருக்கிறார்கள். நீங்க மாவட்ட தலைவர் பேருக்கு போட்டிருந்தாலும் அவங்களால செலவு பண்ணணும், அப்புறம் வரவேற்பு கொடுக்கணும், இப்படி பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் இருக்கு. இன்னொன்னு, விஜய் காசு கொடுத்து ரெடி பண்ணா வந்துருவாப்ல. அவரு பணம் கொடுத்து ரெடி பண்ணாதான் வருவாங்க. ஏன்னா இவங்க இன்னும் தேர்தல் அரசியல் நிக்கலாம். இப்ப அதிமுக திமுகவா, அவர்கிட்ட ஆட்சியில இருந்தவங்க, அதிகாரத்துல இருந்தவங்க கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்க. அவங்களால
பல ஆயிரக்கணக்கான மக்களை அழைச்சிக்கிட்டு பல ஆயிரக்கணக்கான வாகனத்துல அழைச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மாநாடு போல வந்துடுறாங்க. ஆனா விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரு கொஞ்சம் நிதானத்தோட செயல்படணும் அப்படிங்கிறாரு. அப்படி இருந்தாலும் இந்த ஆண்டு அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனேயே தேவர் திருமகனார் படத்தை தன்னுடைய அலுவலகத்தில் வைத்து அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சிறப்பு செய்திருக்கிறார். அந்த வகையிலே விஜய் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு சரியான தொடக்கம் என்றுதான் பார்க்க முடிகிறது. சரி, அதே சமயத்துல வந்து விக்கிரவாண்டில இருந்து வர நியூஸ் என்ன அப்படின்ற மாதிரி, அதான் உளவுத்துறையில இருந்து வர நியூஸ், நிறைய பேர் பேசுற நியூஸ், அதுக்கப்புறம் வந்து சஃபாலஜிஸ்ட் பண்ற நியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தாலும் அது வந்து 60 விழுக்காடுகள் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சில பரவலா பேசப்படுது. பட் இருந்தாலும் அதை வந்து உன்னிப்பா அதை வந்து 100% சொல்ல முடியல. ஸோ இந்த ஒருவேளை இது உண்மையா இருக்கிற பட்சத்துல நிச்சயமா திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் ஒரு பின்னடைவா அமையறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அதே சமயத்துல இதே பறையர் வாக்குகள் தான் சீமானுக்கும் போகுது. ஓகேங்களா? சீமானுக்கும் ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக நடந்து முடிந்த அக்டோபர் 27 விக்கிரவாண்டியிலே தமிழகமே திரும்பி பார்க்கும் வகையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடிகர் விஜய் நடத்தினார். சுதந்திர போராட்ட வீரர்கள், மன்னர்கள், தேசிய தலைவர்கள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மரியாதை செலுத்தி தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறார். உண்மையிலே அவருக்கு முதலில் வாழ்த்துக்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அந்த மாநாட்டில் முதலில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், எந்த வயது உடையவர்கள் கலந்து கொண்டார்கள் என்று பார்க்க வேண்டும். நமக்கு கிடைத்த தகவல் படி என்னுடைய நண்பர்கள் எல்லாம் விக்கிரவாண்டி அந்த மாநாட்டுக்கு சென்றிருந்தார்கள். அதுபோல அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாம் சென்றிருந்தார்கள். நான் அவர்களிடம் இது குறித்து கூட பேசியிருந்தேன். அந்த மாநாடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கும் போது அவங்க சொன்ன கருத்து என்னன்னா, 60% பேர் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக 30 வயதுக்கு உட்பட்டவர்கள், 30 35 வயது உட்பட்ட இளைஞர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டார்கள். அதாவது பறையர் சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை வந்து விஜய் கொடுப்பாரு. இன்னொன்னு அந்த பறையர்களுக்கான ஒரு அரசியல் உரிமையை வந்து விஜய் ஏற்படுத்தி தருவாரு அப்படின்னுக்காண்டி அதிக அளவில் பறையர் சமுதாயத்தை சார்ந்த சமுதாய இளைஞர்கள் வந்து 60% பேர் கலந்து கொண்டார்கள். பிற சமூகத்தை சேர்ந்த குறிப்பாக வன்னியர்கள் அவங்க வந்து ஒரு 20% பேர், அந்த பக்கம் வட மாவட்டங்கள்னால ஒரு 20% பேர் வன்னியர்களும் அதிக அளவில் கலந்து கொண்டாங்க. அதுபோல பிற சமூகம், நான் சொல்லக்கூடிய முக்குலத்தோர், நாடார், நாயக்கர், தெலுங்கு மொழியை பேசக்கூடிய நாயுடு, இப்படி சாலியர்கள், இப்படி பல சமுதாயங்கள் இருக்காங்கல்ல, மற்ற சமுதாயங்கள் இருக்காங்க, அவங்க ஒரு 20% பேரு. இதே அந்த மாநாட்டோட ரிசல்ட் அப்படின்னு சொன்னாங்க. இதுல முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, தமிழகத்திலே பறையர்களுக்கான ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி வருபவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன். அவர் பறையர்களுக்காகவே ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியினுடைய பிரதிநிதித்துவமாக இன்று நாடாளுமன்ற சட்டமன்றத்திலும் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை முத்திரை வைத்து வருகிறார். அதுபோல திமுக அவர்களும் ஒரு தலித் சார்ந்த அரசியலையும், தலித் மக்களுக்கு நாங்கள் ஆதரவு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் நாங்கள் அரசியல் செய்கின்றோம், இதுதான் பெரியாருடைய கொள்கை, அம்பேத்கருடைய கொள்கை, அண்ணாவுடைய கொள்கை, கலைஞருடைய கொள்கை என்று சொல்லி அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் சொல்லி அரசியல் செய்கிறார்கள். இந்த பக்கம் என்றால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டுக்கும் சீமான், தமிழ் தேசம் பேசக்கூடிய சீமான் அவருடைய கட்சியிலும் அதிக அளவில் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக தலித் சமுதாய இளைஞர்கள் வந்து அதிக அளவுல இருக்கிறாங்க. உயர்மட்ட பொறுப்புல பிற சமூகம் இருந்தாலும் கீழ்மட்ட அளவுல அவர் எல்லா பொறுப்புகளுமே பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவரை தான் கட்சி பொறுப்புல போட்டு வச்சிருக்காரு சீமான். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இப்ப விஜயனுடைய அரசியல் மாநாடு தமிழக வெற்றி கழகம் தொடக்கம் ஒரு பக்கம், இது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பின்னடைவு, நடிகர் சீமான் ஒரு பின்னடைவு. திமுகவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கு 200 என்ற இலக்குடன் திமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விஜய் அவருடைய அரசியல் இயக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்துமானால், அப்ப அவர் விஜய் என்ன பண்ணணும், இன்னும் மக்களுக்கான பிரச்சனைகளை கையில் எடுக்கணும், மக்களுக்காக உரிமைக்காண்டி போராடணும், அவர் இன்னும் அதிகமா பேசணும்,
அதிக அளவுல மக்களுக்காண்டி போராட யாரு எந்த ஒரு பிரஸையும் அவர் மீட் பண்ணாம அப்படியே எஸ்கேப் ஆயிட்டுலாம் இருக்கிறாரு. இல்ல அவரு மீட் பண்ணோம்னா முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து இப்பதான் அவர் அரசியலுக்கு வர்றாரு. பத்திரிகையாளர்களை எப்படி கையாள வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. நடிகர் விஜயகாந்த் அவர்கள் பத்திரிகையாளரை ஆரம்பத்தில் நல்லா தான் கையாண்டார். அவருக்கு சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் காரணமாக பத்திரிகையாளர்கள் அவர் மீது முரண்பாடான கேள்விகள் கேட்டதனால் அவர் பத்திரிகையாளர்களை கொச்சைப்படுத்தி பேசினார். அதன் பிறகு பத்திரிகையாளர்களே அவரை ஒரு மீம்ஸ் போட்டு அவரை கொஞ்சம் மட்டப்படுத்தி வச்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது நடிகர் விஜய் இன்னும் நேரடியாக ஏன் பத்திரிகையாளரை சந்திக்கவில்லை என்றால் அவருக்கு அதற்கான பயிற்சி முதல்ல தேவை. ஒரு மீடியாங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க லைவ் டெலிகாஸ்ட் எல்லா மீடியாவும் ஒரு வீடியோ எடுத்து ரெக்கார்டு பண்ணி எந்த மீடியாவும் போட போறது இல்லை. நீங்க என்ன லைவா பேச போறீங்களோ அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து அவர் தற்போது வரை தவிர்த்து வருவது அவருக்கான அரசியலுக்கு தற்போது நல்லதுதான். ஏன்னா அவர் எடுத்த உடனே நான் பத்திரிகையாளர் சந்திச்சு பிரஸ் மீட் கொடுத்தாருன்னு வைங்க, அதுல பல சட்ட சிக்கல் ஏற்படும். ஒருத்தர் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க திமுகவுக்கு மாற்றா இல்ல நீங்க அதிமுகவை விமர்சனம் பண்ணல, பாஜகவை எதிர்க்கிறீங்க, காங்கிரஸ நீங்க எதிர்க்கல. ஒரு அரசியல் தளத்துக்கு வந்த உடனே அது வந்து ஆன்சர் பண்றது வந்து ஒரு தலையாய கடமை கூட இல்லையா? அதை ஏன் வந்து அவர் வந்து பயப்படுறாரா? அப்போ இல்ல அவருக்கு அவருடைய அதாவது விஜய் வந்து பேசுறாரு, அவருக்கு அந்த மேடையில பேசக்கூடிய அறிக்கையெல்லாம் யார் எழுதி கொடுத்தா? அது அந்த மாநாட்டுக்கான திட்டமிடுதல் யாரு? புஷி ஆனந்தம் மட்டும் கிடையாது. அதற்கு பின்னாடி யார் அவரை இயக்குறார்? நடிகர் விஜயை இயக்குவது யார் என்ற கேள்விதான் எல்லாருடைய மனதிலும் இருக்கிறது. விஜய் வந்து தன்னெழுச்சியா அரசியலுக்கு வந்துட முடியாதுல்ல. இப்ப நீங்களும் நானும் தன்னெழுச்சியா வந்துட முடியாது. நமக்கு பின்புலமா ஒருத்தவங்க இருக்கணும். நம்மளுடைய திட்டங்கள் என்ன, நம்மளுடைய கொள்கை என்ன, நம்மளுடைய கோட்பாடு என்ன, நம்ம அரசியல் எதுக்காண்டி ஆரம்பிச்சோம், இது யாருக்கான அரசியல், இது என்ன மக்களுக்கான அரசியல் என்பதை சரியாக திட்டமிட வேண்டும் முதல்ல. அப்படி திட்டமிட்டாத்த அவர் பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு அவரால் சரியாக பதில் சொல்ல முடியும். அதுவரை விஜய் பத்திரிகையாளரை சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது என்றுதான் தோன்றுகிறது. சரி, ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ரெண்டு பேருக்கும், அதாவது வந்து விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து தமிழ் தேசியத்தை பேசுற சீமானா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலா அமைய போகுது அப்படின்ற மாதிரிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அந்த ஒரு பத்திரிகை அறிக்கை நீங்க பாத்தீங்களா சார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் குறித்தோ விஜயனுடைய கட்சி குறித்தோ யாரும் பொதுவெளியில் எதுவும் பேசக்கூடாது. வருங்காலத்தில் நாம் அவர்களுடன் கூட்டணி செய்வதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. அதனால நீங்க விஜய பத்தியோ விஜய் கட்சியை பத்தியோ ஊடகத்திலேயோ சோசியல் மீடியாவிலேயோ யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர்ல அந்த தகவல் வெளியாயிருக்கு. ஆமா, அப்படிதான் வந்து அப்ப வந்து அதிமுக அண்ட் தாவேகா ரெண்டு பேரும் வந்து 2026 நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, பிரயாணம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இதுல வந்து இன்னொன்னு பேசப்படுது. சொல்லுங்க. இல்ல 2026ல அவர் என்ன சொல்றாரு? விஜய் வந்து கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சியில வந்து பங்கீடு, அரசியல் பங்கீடு வேணுங்கிறாரு. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்ன? தமிழக வெற்றி கழகம் திராவிட அரசியலுக்கு மாற்று அரசியலை நாங்க கொண்டு வரோம்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அதிமுகவுடைய நிர்வாகிகள் விஜய முதலமைச்சர் வேட்பாளர்களா ஏற்றுக்கொள்வார்களா, இல்ல தமிழக கழக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ரொம்ப முக்கியம். அதாவது வந்து ஓட்டு வந்து இங்க இருக்கிற இவங்க கிட்ட இருக்கிற ஓட்டு வந்து இங்கவும் போகணும், அங்க இருக்கிற ஓட்டு இங்கேயும் வரணும். அந்த சினர்ஜி எப்படி இருக்குன்றது தெரியாம நம்ம கூட்டணி வச்சோம் அப்படின்னா வந்து எலி தவளை நட்பா கூட போயிடும். அது எண்ணெயும் தண்ணியும் மாதிரியும் போயிடும் அது சில சமயத்துல. அதனால அந்த மாதிரி சட்ட சிக்கலான சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை அவங்க எப்படி கூட்டணி கொண்டு போறாங்க, எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்கு கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு கூடி ஒரு 26 தீர்மானங்களை நடிகர் விஜய் அறிவித்திருக்கின்றார். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தோழர். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.